Guys, good morning. This is Karthik Ravichandran. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா PLSQL ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த ப்ரொசீஜர் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அது டேட்டா பேஸில் இது ஒரு ஆப்ஜெக்ட். நீங்கள் எஸ்கியூஎல்ல சில ஃபீச்சர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. PLSQL பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி கிரியேட்டிங் ஒன்லி ப்ரொசீஜர்ஸ். நிறைய ப்ரொசீஜர் தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ப்ரொசீஜர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு அக்காம்ப்ளிஷ் டிபி டாஸ்க். ஒரு டிபி டாஸ்க்கை நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணணும், அதை நிறைவேற்றணும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா ப்ரொசீஜர் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர்ன்றதுக்கு இன்னொன்று நம்ம சொல்லலாம், ரியல் டைமில் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிபி டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ரிக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு லாஜிக் எழுதுறீங்க. PLSQL அப்படின்றது என்னன்னா எஸ்கியூஎலோட எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ யூல் பி ரைட்டிங் குவெரிஸ், லாஜிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா எஸ்கியூஎல்ல தான் எழுதுவீங்க. அந்த லாஜிக்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் தான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு தடவையும் நான் அதே லாஜிக்கை திருப்பி திருப்பி அந்த குவரியை நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை அந்த லாஜிக் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அந்த லாஜிக்கை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ப்ரொசீஜர். இது ஒரு டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணணும், இன்னொரு டேபிளை அப்டேட் பண்ணணும், இன்னொரு டேபிளை டெலீட் பண்ணணும், திருப்பி வேற ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணணும், அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து செலக்ட் பண்ணி மொத்தம் எவ்வளோ கவுண்ட்னு சொல்லணும், ஒரு ரிக்குவயர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்னோட டிபி டாஸ்க்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்னெல்லாம் எழுதுவேன், ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன், ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன், டெலீட் எழுதுவேன், திருப்பி இன்சர்ட் எழுதுவேன், திருப்பி செலக்ட் எழுதி கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி இவ்வளோ வேலைகளும் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுற விஷயத்துக்கு பேர் தான் ப்ரொசீஜர் அப்படின்றது. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்ட PLSQL பிளாக்ஸ் எதுவுமே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. ஏன்னா அதனால தான் அதுக்கு பேர் என்ன பேர்னா அனானிமஸ் பிளாக்னு சொல்லுவாங்க, அன்னேம்டு பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகே, அனானிமஸ் பிளாக் அப்படின்னா அதுக்கு நேம் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு அனானிமஸ் பிளாக்கு நம்மளை எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னா PLSQL ப்ரொசீஜர் மூலியமாக கொடுக்கலாம். ஆல் யுவர் டிபி ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேன் அக்காம்ப்ளிஷ்ட் பை ப்ரொசீஜர் அப்படின்றதான் விஷயம். ஸோ உங்களுக்கு ரியல் டைமில் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் யூ வில் பி ரைட்டிங் ஒன்லி ப்ரொசீஜர். உங்களோட டிஎல்ஓ இல்லை உங்களோட மேனேஜரோ யார் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க, நீங்கள் ப்ரொசீஜர் எழுதணும், ஒரு ப்ரொசீஜர் எழுதி கொடுங்க அப்படின்றது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கை மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடிய கான்செப்ட் மட்டும் கிடையாது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இன்ட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாஜிக் ஒர்க் ஆகுற மாதிரி. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி ஐடி பாஸ் பண்ணேன்னா அந்த எம்ப்ளாயிக்கு உண்டான டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வா அப்படின்றதுக்கு ஒரு இன்புட் பாஸ் பண்ற மாதிரி. ஸோ நம்ம ஆப்வியஸாக அவுட்புட் ஒன்று டிஸ்பிளே ஆகணும், அதுக்கு அவுட்புட் பேராமீட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ரொசீஜர்ன்ற ஒரு டேட்டா பேஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணலாம் யூசிங் இன்புட் அண்ட் அவுட்புட் பேராமீட்டர்ஸ். அப்போ முக்கியமாக இந்த விஷயம் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நான் அப்ளிகேஷன் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆரக்கிள் டெமோ செஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தமிழ்நாடு இபாஸ் அப்ளிகேஷனை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணும், ஓகே, அந்த விஷயங்கள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் ஒன்று உங்களுக்கு காட்டுது. அதாவது என்னென்னா நீங்கள் கொடுத்த விஷயங்களே ஒரு அப்ளிகேஷனாக அது வந்து டிஸ்பிளே பண்ணுது. பார்த்தீங்களா? இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் கிரியேஷன் தான். நீங்கள் கொடுக்குற இன்புட்டை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ண டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். இது எது பண்ணணும்னா ப்ரொசீஜர் மட்டும்தான் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் டெவலப்பராக என்ன பண்ணுவீங்க? யூ வில் பி ரைட்டிங் ஒன்லி ப்ரொசீஜர். ஸோ இந்த டாப்பிக்கில், இந்த ஃபீச்சரில், இந்த கான்செப்டில் இந்த டேட்டா பேஸ் ஆப்ஜெக்டை நல்லா பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். எப்படி எஃபெக்டிவாக இன்புட் அண்ட் அவுட்புட் பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இந்த ஃபீச்சரை மட்டும் நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ டாபிக் உள்ள போகிறேன். ஒரு சிம்பிளாக ஒரு அனானிமஸ் பிளாக் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிக்ளரேஷன் பிளாக்கு, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் பிளாக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு செலக்ட் கொரி எழுதுகிறேன். செலக்டிங் ஃபர்ஸ்ட் நேம், ஏதோ ஒரு காலம் நான் மென்ஷன் பண்ணுறேன், பட் இங்கே ஃபர்ஸ்ட் நேம் காலம் மென்ஷன் பண்ணுறேன், ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்.
ஸோ இந்த query பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த டைரக்டா இந்த செலக்ட் query ஒர்க் ஆகாது. ஒரு செலக்ட் query நம்ம டைரக்டா எக்ஸிகியூஷன் பிளாக்ல போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்டு கிளாஸ் போடணும். இன்டு கிளாஸ் போட்டிங்கன்னா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். அந்த வேரியபிளை மறக்காம டிக்ளேர் பண்ணணும். இப்போ எந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ ஸ்டோர் பண்றேன். அப்போ எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா டைப்பா ஒன்று வேர்கேர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கிற எந்த காலம் யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்றோமோ அந்த காலம் பர்சன்டேஜ் டைப்னு கான்செப்ட் ஒன்று யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அது நீங்க PLSQL-ஓட டே 2 வீடியோல கேட்டுக்கோங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா வேர் கண்டிஷன் கொடுக்கணும். இன்கேஸ் டேபிள்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குன்னா அப்ப வேர் கண்டிஷன் தேவையில்லை. மீனிங் இது ஒரு எக்ஸ்பிளிசிட் கர்சர், இம்ப்ளிசிட் கர்சர். கர்சர் கேன் ப்ராசஸ் ஒன்லி ஒன் ரோ அட் அ டைம். ஸோ வந்து அதால ஒரு ரெக்கார்ட் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த டேபிள்ல வேர் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா 108 ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்னோட டேபிள்ல. ஸோ நீங்க வந்து எம்ப்ளாய் ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா there is no problem in this program. வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வேர் கண்டிஷன் கொடுத்து ஒன் ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எதனா சின்டாக்ஸ் எரர், கம்பைலேஷன் எரர், ரன் டைம் எரர் எதனா இருக்கா பார்த்தாக்க எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு எஃப்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிபிஎம்எஸ் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எஃப்ல இருக்கிற வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஹியர். ஸோ சிம்பிளி நான் இந்த பிளாக்கை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பிளாக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வில் எக்ஸிக்யூட் ரிசல்ட் ஃபார் 101 தான் இந்த ப்ரோக்ராம், எஸ்பெஷலி ஃபார் 101. பட் ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. இந்த ப்ரோக்ராம் ஒன்லி ஃபார் 101 கேஸ் தான். ஸோ நான் மாற்றணும்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு மாற்றிட்டே இருக்கணும். இந்த ப்ரோக்ராமும் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்காது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ திருப்பி இது எழுதணும்னா திருப்பி நாளைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு எழுதி தான் காட்டணும். மீனிங் இப்போ நீங்கள் ரியல் டைம் போகும்போது திருப்பி இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எழுதி தான் உங்கள் மேனேஜருக்கு நீங்கள் ரிக்குவயர்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொசீஜர்னு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக்ல இருக்கிற ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணி இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு லைன் கோடிங் தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு லைன் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை நான் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன் பை யூசிங் ப்ரொசீஜர். ஸோ டிக்ளேர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் டேட்டா பேஸில் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கிரியேட்ன்ற DDL கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும். கிரியேட்னு யூஸ் பண்ணாலே அது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ கிரியேட் இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். எதை, இந்த ப்ரொசீஜரை ரீப்ளேஸ் பண்ண. என்ன நேமில் இருக்கிற ப்ரொசீஜர்னா நான் எஸ்பின்னு ஒரு பேர் சொல்கிறேன். இன்கேஸ் எஸ்பின்ற நேமில் எதனா ப்ரொசீஜர் கிரியேட் ஆகிருந்ததுன்னா அந்த ப்ரொசீஜர் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம் ஆஸ் ஃபாலோட் பை யுவர் PLSQL ப்ரோக்ராம். ஸோ உங்களோட PLSQL ப்ரோக்ராமை நீங்கள் எந்த நேமில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பின்ற ஒரு நேமில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. நீங்கள் எஸ்பின்ற நேம் யூஸ் பண்ணாலே போதும், அந்த நேமில் இருக்கிற கோடிங் ரன் ஆகிடும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை டேட்டா பேஸில் ஸ்டோர் தான் பண்ண போகிறேன், எக்ஸிக்யூட் இன்னும் பண்ணல. ஸோ லெட் மீ கிரியேட். இப்போ ஸ்டோர் பண்ணுறோம், ப்ரொசீஜர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. ப்ரொசீஜர் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எந்த விஷயம் கிரியேட் ஆனாலும் டேட்டா பேஸில் அதுக்குன்னு ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிள் இருக்கு. இப்போ யூசர் கிரியேட் பண்ண ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா யூசர் அண்டர்ஸ்கோர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிள், இல்லைன்னா யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற ஒரு காமனான ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிளை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு, வேலிட் ஸ்டேட்டஸில் இருக்கா, இன்வேலிட் ஸ்டேட்டஸில் இருக்கான்றதெல்லாம் பார்த்துடலாம். இந்த ப்ரொசீஜர்ல இருக்கிற சோர்ஸ் கோட் நீங்க பார்க்கணும். அதாவது நம்ம வச்சிருக்கிற ப்ரோக்ராமை பார்க்கணும், ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதுல என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிள் இருக்கு. யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிள் இருக்கு. ஸோ ஆஸ் அ PLSQL டெவலப்பர் டேட்டா டிக்ஷனரி டேபிள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ்ல போயிட்டு இந்த ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா நான் வெரிஃபை பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ செலக்டிங், அதில் டெக்ஸ்ட்னு ஒரு காலம் இருக்கு. செலக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் வேர் நேம் தட் இஸ் ஈக்குவல் டு எந்த நேமுக்கு நான் பார்க்க போறேன் அப்படின்னா எஸ்பின்ற நேம் பார்க்க போறேன். எப்பவுமே டிக்ஷனரி டேபிள் யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதில் இருக்கிற சோர்ஸ் கோடு அப்படியே எனக்கு டிஸ்பிளே இருக்கு. ஓகே,
ஸோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு ப்ரொசீஜரில் இருக்கிற சோர்ஸ் கோட் பார்க்கணும் அப்படின்னா user_source போய் பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் user_source பார்த்துட்டு அதில் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன காலம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் மட்டும் கிடையாது, எல்லா டிக்ஷன் டேபிளையும் உங்களுக்கு சில காலம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஒரு டேட்டா பேஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கோடை ஸ்டோர் பண்ணுற கான்செப்டுக்கு பேர் தான் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்னாலும் இப்போ சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பின்னா ஸ்டோர்ட் ப்ரொசீஜர், ப்ராக்னு யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்னு சொல்லுவாங்க, ப்ராக்னா ப்ரொசீஜர். ஓகே, சம்டைம்ஸ் ப்ரொசீஜர்னு யூஸ் பண்ணுவாங்க, எஸ்பின்னு யூஸ் பண்ணுவாங்க, ப்ராக்னு யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரே வார்த்தையை தான் குறிக்கும். சரி, இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு ப்ரொசீஜரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா 3 விதமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமை நான் வந்துட்டு ரன் பண்ண போகிறேன். எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா PLSQL பிளாக்லேயே நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட PLSQL பிளாக்ல எஸ்பி அப்படின்னு நான் ரன் பண்ண போகிறேன். எஸ்பின்ற நேமில் என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஒளிஞ்சிருக்கு. இதை நான் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த எஸ்பின்ற நேமில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த செலக்ட் கொரி ரன் ஆகிட்டு அது ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகிற கான்செப்ட் இருக்குது. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு எஃப்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ உள்ள இருக்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேணா இந்த ப்ரோக்ராமில் ஒரு மாடிஃபை பண்ணலாம். DBMS அவுட்புட் வேணா யூஸ் பண்ணலாம். அதில் DBMS_output டாட் put_ line of எஃப்ன்ற ஒரு வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அதில் இருக்கிற ப்ரொசீஜர் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரொசீஜரை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு சின்ன தப்பு நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன விஷயன்றதை சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த ப்ரொசீஜரை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். DBMS அவுட்புட்டு பிரிண்ட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்குறேன். DBMS அவுட்புட்டு போட்டிருக்கோம், ஆனால் இங்கே வரல. நம்ம DBMS அவுட்புட் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி இதை நம்ம கிரியேட்டே பண்ணல. ஓகே, ஸோ அது பழைய ப்ரோக்ராமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ரீப்ளேஸ்ன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பழைய ப்ரோக்ராம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்ன்னு யூஸ் பண்ணதுனால இப்போ பழைய ப்ரோக்ராம் எனக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா SQL + கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி ரியல் டைமில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டோடோ இல்லை SQL டெவலப்பரோ யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட் நவ். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு DBMS அவுட்புட் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ லெக்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராமில் வச்சிருக்கிற 1 or 2 ஐடிஆர்னா லெக்ஸ், அவனோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து எஃப்ல ஸ்டோர் ஆகிட்டு அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இன்னொரு விதத்தில் இது 2 தடவை கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், 3 தடவை கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொசீஜரை எத்தனை தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட லாஜிக் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த லாஜிக் பேர் எஸ்பின்னு வச்சிருக்கோம். whenever you need to run to execute this procedure wherever you want you can execute. அது how many time that you want to execute you can execute அப்படின்றது தான். எத்தனை தடவைனாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு லாஜிக் எத்தனை தடவை ரன் ஆகும் அப்படின்னா 3 தடவை ரன் ஆகுன்றது. ஸோ நான் ஒரு தடவை எழுதினாலே போதும், அதை எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ப்ரொசீஜரோட அட்வான்டேஜ், ரீயூசபிலிட்டி. அதாவது ஒரு தடவை தான் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க, எத்தனை தடவைனாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்றத விஷயம். இப்போ ப்ரொசீஜர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா ஒரு எக்ஸிக்யூஷன் பிளாக்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை இன்னும் ஷார்ட்டாக EXECன்னு யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத விஷயம். ஸோ ரெண்டுத்துக்கும் எனக்கு ஆன்சர் வருது. எக்ஸிக்யூட் எஸ்பிக்கு ஆன்சர் வந்துருச்சு, EXEC எஸ்பிக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஹவு டு எக்ஸிக்யூட் அ ப்ரொசீஜர் அப்படின்னா 3 ways we can execute. ஓகே, இப்போ இந்த ப்ரொசீஜரை இன்னும் எஃபெக்டிவா மாற்ற போறேன். எப்படி அப்படின்னா இப்போ என்னோட மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு இன்புட் கொடுப்பேன், அந்த இன்புட்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா உங்க மேனேஜர் சொல்றாரு உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் கொடுக்கும்போது எம்ப்ளாயி ஐடி என்னோட சாய்ஸா இருக்கணும், நான் என்ன கொடுக்குறேனோ அந்த எம்ப்ளாயோட நேம் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நம்ம எழுதின ப்ரோக்ராம் என்ன டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு, லெக்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ்
your program will always return legs தான். பிகாஸ் நீங்க ஸ்டோர் பண்ணதை எப்படி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 or 2 ஐடியா தான் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. அப்போ கடைசி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் எதுக்கு ஒர்க் ஆகும்னா 1 or 2க்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், நான் கொடுக்குற இன்புட்டுக்கு இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா அப்போ இன்புட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். அப்போ அது ப்ரொசீஜர்ல மட்டும் தான் பாசிபிள் இருக்கு, வேற எதுல நீங்க பண்ண முடியாது. ஸோ பேராமீட்டர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ் இருக்கு. என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா PLSQL ப்ரொசீஜர்லயே 3 பேராமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஒன்று இன் அப்படின்னு ஒரு பேராமீட்டர், இன்னொன்று அவுட் அப்படின்ற பேராமீட்டர், இன்னொன்று இன் அவுட் பேராமீட்டர். ஓகே, இந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை எஃபெக்டிவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொடுக்குற இன்புட்டுக்கு பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுனா இன்புட்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் யூஸ் பண்ணணும். ஸோ பேராமீட்டர்ஸ்ன்ற டாப்பிக்கும் நம்ம இதில் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2ன்றது என்னோட இன்புட்டை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இதை வந்து ஒரு யூசரோட இன்புட்டாக நான் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன். EID அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இந்த வேரியபிள் எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல யூஸ் ஆக போகுது. இந்த எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல நான் இன்புட் கொடுப்பேன், அந்த இன்புட் பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல பண்ணணுன்றதுனால அதை ஹெட்டரில் டிக்ளேர் பண்ணுறேன். EID அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அது என்னவா டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா இன்புட்டாக டிக்ளேர் பண்ணுறேன். அது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னா நம்பர் டேட்டா டைப்பில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்ப்ளாயி ஐடியை தான் இது ரெஃபர் பண்ணுது. அப்போ எம்ப்ளாயீஸ் டாட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி பர்சன்டேஜ் டைப்ன்ற கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது காம்போசிட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ரொசீஜரில் இப்போ ஒரு புது பேராமீட்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி இந்த ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ யூசர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு இன்புட் பாஸ் பண்ணுவார் இந்த வேரியபிளில். அந்த வேரியபிள் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ நான் கொடுக்குற இன்புட் இந்த வேரியபிளுக்கு பதிலாக அசைன் ஆகிட்டு இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பழைய ப்ரோக்ராம் என்னவாயிடும்னா புதுசாக நான் இப்போ என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ப்ரொசீஜரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா 3 விதமாக எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதே மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் ப்ரொசீஜரில் கண்டிப்பாக நீங்கள் இன்புட் பாஸ் பண்ணணும். இப்போ நான் 105 கொடுத்து இன்புட் பாஸ் பண்ணலாம். ஒன்று இப்படி பாஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், இல்லைனா இந்த மெத்தடில் பண்ணலாம். EIDன்றது வேரியபிள் நேம், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். வேறு இன்புட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேரியபிள் நேம் சொல்லிவிட்டு அதுக்கு நீங்கள் வேல்யூ என்ன அசைன் பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணலாம், இல்லைனா இந்த மெத்தடில் பண்ணலாம். அதே மாதிரி EXEC இல்லை எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை கொடுக்கலாம். இதுக்கு நான் 110 கொடுக்குறேன். உங்களோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். 2 மெத்தடில் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ 150 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது என்னென்னா ஒரே ப்ரோக்ராமு மல்டிபிள் டைம் வேறு வேறு எம்ப்ளாயி ஐடிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வேலையை பண்ணுது. ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாமே எனக்கு அவுட்புட் கொடுக்குது. ஒரே ப்ரோக்ராம் தான் வேற வேற அவுட்புட் கொடுக்குது பேஸ்ட் ஆன் மை இன்புட்ஸ். நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு பாருங்க. ப்ரீவியஸாக நம்ம எழுதின ப்ரோக்ராம் ஒரே ஒரு அவுட்புட் தான் கொடுத்துச்சு, அதுவும் லெக்ஸ் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் அதில் என்னதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம 1 or 2 தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இது அவுட்புட் கொடுக்கும். இன்புட் அப்படின்ற இன்னுன்ற கீவேர்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலும் ஒர்க் ஆகும். இன்புட்ன்ற கீவேர்டு வந்து ரிமூவ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அது என்னவா ஆக்ட் ஆகும்னா இன்புட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்னன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, அப்போ தான் டெவலப்பருக்கு அது புரியும். இது என்ன பேராமீட்டராக ஆக்ட் ஆகுது அப்படின்றது போட்டிங்கன்னா தான் புரியும். ஆனால் ரிமூவ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். சரிங்களா, அது ஒரு பாயிண்ட். சரி, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா எத்தனை இன்புட் பேராமீட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் ஹெட்டரில் அசைன் பண்ணிக்கலாம். எத்தனை வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, எத்தனை இன்புட் வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், எத்தனை அவுட்புட் வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்புட் பேராமீட்டர்ஸ் எத்தனை வேணாலும் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் அவுட்புட், அதே மாதிரி தான் இன் அவுட்டும். ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லிமிடேஷன் இன் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். ஸோ நேம் மட்டும் சேமாக இருக்கக்கூடாது. ஒரே நேமில் வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடாது. இது ஆல்ரெடி PLSQL உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அடுத்த பேராமீட்டர் அவுட் பேராமீட்டர் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு PLSQL டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
டிபிஎம்எஸ் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட அக்னாலஜ்மெண்ட்னா யாரு? டெவலப்பரோட அக்னாலஜ்மெண்ட். டெவலப்பரோட அக்னாலஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த வேரியபிள்ல வேல்யூ கரெக்டா ஸ்டோர் ஆகுதா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட். அதாவது டிபி டெவலப்பருக்கு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் நீங்க எழுதக்கூடாது. ஆக்சுவலி இதை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் பண்ணிடுவாங்க. இதை ரன் பண்ணக்கூடாது. நீங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணிடணும். ஸோ நீங்க ரிக்குவயர்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி டெஸ்டிங்க்கு அனுப்பும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க இந்த ப்ரோக்ராமை அனுப்பணும். சொல்லுவாங்க உங்களுக்கு மேனேஜர் சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. இது எதுக்காகன்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையா, அவுட்புட் வருதா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக தான். ஸோ நம்ம செக் பண்றோம், அவுட்புட் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணிடணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுணும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நீங்க என்னன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக மட்டும் தான் அதை போடணும். ப்ரோக்ராம் ஃபுல்லா நீங்க அதை அதுவே ஒரு ப்ரோக்ராமா எழுதி வைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் எழுதிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். EXEC SP ஆஃப் ஒரு எம்ப்ளாய் ஐடிக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகலை, ஆனால் ஒர்க் ஆயிருச்சு. ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கு பேர் யூனிட் டெஸ்ட்னு பேர். யூனிட் டெஸ்ட்ன்றது என்னன்னா நீங்க எழுதின ப்ரோக்ராம் சரியா ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை டிபிஎம்எஸ் அவுட்புட் போட்டு வெரிஃபை பண்றது. ஓகே, இது ப்ரோக்ராம். ஆனா இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் உங்களை எழுத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டிபிஎம்எஸ் அவுட்புட் ஸ்கிரீன்ல எல்லாம் டிஸ்பிளே ஆகாது, உங்க ஸ்கிரீன்ல மட்டும் தான் அது டிஸ்பிளே ஆகும். அதாவது டோடோ இல்ல எஸ்கியூஎல் டெவலப்பரோ அதுல தான் டிஸ்பிளே ஆகும். ஒரு அப்ளிகேஷன் தமிழ்நாடு இ பாஸ்ல நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அங்க டிஸ்பிளே ஆகணும்ன்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவுட்புட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். எப்படி இன்புட் வாங்குறதுக்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் பேராமீட்டர் இருக்கோ அதே மாதிரி அவுட்புட் கொடுக்கறதுக்கு அவுட்புட் பேராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டிபிஎம்எஸ் அவுட்புட் யூஸ் பண்ணக்கூடாது. டிபிஎம்எஸ் அவுட்புட் எதுக்காக? ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நாம வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஆனா அது ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிறதுக்கு டிபிஎம்எஸ் அவுட்புட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அவுட்புட் பேராமீட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ இதுல அவுட்புட் வரக்கூடிய வேரியபிள் எது பார்த்தீங்கன்னா எஃப். நம்ம ஆல்ரெடி என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இதை எஃப் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ டிக்ளரேஷன் தேவையில்லை. ஆனால் இதை எங்கே டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் கொடுக்குற இடத்துல டிக்ளேர் பண்ணணும். அப்போ இதை எங்கே டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டரில் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணதை எடுத்து இங்கே பண்ணுறேன். ஸோ எஃப்ல இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆக வேண்டாம். எனக்கு பிரிண்ட் ஆனாலும் ஓகேன்ற மாதிரி இருந்தால் கூட இதை எடுத்து விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன பேராமீட்டர் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இப்போதைக்கு இன்னும் ஆக்ட் ஆகும். நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு பேராமீட்டரோட டைப் நீங்கள் போடல அப்படின்னா அது என்ன ஆக்ட் ஆகும்னா இன்புட்டாக ஆக்ட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தாக்க இது அவுட்புட் பேராமீட்டர். ஸோ அதனால கண்டிப்பாக என்ன கீவேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவுட்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். ஓகே, வேர்கேருக்கு சைஸ் சொல்லக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயிஸ் டாட் பர்சன்டேஜ் டைப் ரிமூவ் பண்ணிட்டு வேர்கேர்னு மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சைஸ் மென்ஷன் பண்ணக்கூடாது. சைஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா இப்போ வேர்கேர் 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். வேர்கேர் 2 போட்டு அதோட சைஸ் 50 20 போட்டிங்கன்னா எரர் அடிச்சிடும். எப்பவுமே ப்ரொசீஜரோட ஹெட்டரில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிளுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டு. ப்ரொசீஜரோட ஹெட்டரில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிளுக்கு சைஸ் மென்ஷன் பண்ணக்கூடாது. பெஸ்ட்டு பர்சன்டேஜ் டைப்பை யூஸ் பண்ணுங்க. எந்த வேரியபிள் எதை ஆக்சஸ் பண்ணதோ அதோட டேட்டா டைப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் டைப்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெட்டர் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. டைரக்டாக டேட்டா டைப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஹெட்டரில் மட்டும் சைஸ் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் பழைய ப்ரோக்ராம்லேருந்து. நல்லா கவனிக்கணும், இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ப்ரொசீஜர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்புட் என்கிட்டேருந்து வாங்கும், ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, டிஸ்பிளே எல்லாம் பண்ணாது. ஏன்னா டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிபி சைட்லேருந்து டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஷனை நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, ஸோ ஒரு அவுட்புட் கொடுக்கும் இல்லையா, அந்த அவுட்புட் வெளியே வரும்போது நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணல அப்படின்னா இப்போ எனக்கு ப்ராப்ளம் பாருங்க. நான் முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். EXEC SP நான் ஒரு எம்ப்ளாய் ஐடி கொடுக்குறேன் 145. அசைன் பண்ணும்போது சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ கிளியராக கொடுக்குறேன். இட் இஸ் த்ரோயிங் இன் எரர். முன்னாடி அந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சாரி, ஒரே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்.
அதனால டைரக்டா ஒரு வேரியபிள் மட்டும் பாஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ப்ரொசீஜர்ல என்ன பண்ணியிருக்கோம், இஐடின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பிளஸ் இன்னொரு வேரியபிள் அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வேரியபிள் பத்தி இங்க சொல்லணும். ஏன்னா புது ப்ரோக்ராம் படி, புது ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்கு. ஒரு வேரியபிள் கொடுத்துட்டீங்க, இன்னொரு வேரியபிள் அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ இன்னொரு வேரியபிள் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணுன்றதான் இப்போ விஷயம். இப்போ சாரி, கொடுத்த எல்லா இடத்துலையும் இப்போ 2வது வேரியபிள் எப்படி ஆக்சஸ் பண்ண போறோன்றதான் விஷயம். இதே மாதிரி எல்லா மெத்தட்லையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ஆனா செகண்ட் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ண போறோன்றதுதான். இப்போ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். எப்பவுமே ஒரு ப்ரொசீஜர்லயோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன்லயோ, ஏன்னா நீங்க ப்ரொசீஜரும் ஃபங்க்ஷனும் படிப்பீங்க, ஃபங்க்ஷனும் கிட்டத்தட்ட ப்ரொசீஜர் மாதிரி தான். ஓகே, ஸோ இது வந்து காமனான ஒரு பாயிண்ட். ப்ரொசீஜரா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஸோ ப்ரொசீஜர்லையும் சரி ஃபங்க்ஷன்லையும் சரி என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ப்ரோக்ராமில் அவுட்புட் பேராமீட்டர் இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த அவுட்புட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வேணும், ஒரு வேரியபிள் வேணும். ஏன்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு இன்புட் கொடுப்பீங்க, அந்த இன்புட்டுக்கு பேஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டு வெளியே வரும். அந்த வெளியே வர வேல்யூவை நீங்கள் கேட்ச் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். அப்போ எத்தனை அவுட்புட் பேராமீட்டர் நீங்கள் வச்சுருந்தாலும் அத்தனை அவுட்புட் வேரியபிள் தேவைப்படும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது. அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா 105ன்றது இன்புட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். சும்மா ஓடி அவுட்புட்டுக்காக ஓடின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இந்த வேரியபிள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஓடி அப்படின்றது எதை கொடுக்கும் அப்படின்னா வேர்கேர் இல்லையா, நேம் டிஸ்பிளே பண்ணும். அதனால அதுக்கு வேர்கேர் 2 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே அங்கே யூஸ் பண்ணலாம். இங்கே எஃப்னு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவுட்ன்ற வார்த்தையை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ நான் எஃப் யூஸ் பண்ணேன்னா இங்கேயும் எஃப் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு தடவை நீங்கள் டிக்ளேர் பண்ணாலே போதும், திருப்பி அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஎக்ஸிசியில் பண்ண முடியாது, ஏன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். இஎக்ஸிசியில் எக்ஸிக்யூட்டில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுற ஆப்ஷன் பண்ண முடியாது. அனானிமஸ் பிளாக்ல மட்டும் தான் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண முடியும். அப்ப அவுட்புட் பேராமீட்டர் இருந்ததுன்னா இஎக்ஸிசியோ எக்ஸிக்யூட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்றது பாயிண்ட். ஸோ இன் கேஸ் யுவர் ப்ரோக்ராம் இஸ் ஹேவிங் அவுட்புட் பேராமீட்டர் அப்படின்னா யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் ஒன்லி பை அனானிமஸ் பிளாக், பிகாஸ் யூ ஹாவ் டு டிக்ளேர் அ டம்மி வேரியபிள் அப்படின்றது தான். எதுக்காக அந்த டம்மி வேரியபிள் அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் ஒரு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும், அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை எடுத்து நீங்க ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது. இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ வருது அப்படின்றத நீங்க எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிபிஎம்எஸ் அவுட்புட் போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த லைன்ல என்ன வருது, இந்த லைன்ல என்ன வருதுன்னு நீங்க பார்த்துக்கலாம். நீங்க வேரியபிள் கூட மாத்திக்கலாம். இந்த இடத்துல ஜின்னு வச்சுக்கலாம். அப்ப ஜியை பிரிண்ட் பண்றோம். ஜி என்ன அப்படின்னா, இந்த வேரியபிளும் அந்த வேரியபிளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ எஃப்க்கு பதிலாக இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை ஜின்னு கொடுத்துட்டு, ஸோ ஒரே ப்ரொசீஜர் 2 தடவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு தடவை எஃப்ன்றும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை ஜின்னும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரே வேரியபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மாறி மாறி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஆனால் அவுட்புட் பேராமீட்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டம்மி வேரியபிள் தேவைப்படும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, பொசிஷன் பேராமீட்டர் அசோசியேஷன் மே நாட் பி ஃபாலோட். இது என்ன பிரச்சனைன்னா, இது ஒரு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக பேராமீட்டர் யூஸ் பண்ணல, அதாவது வேரியபிள் நேம் யூஸ் பண்ணல. ஓகே, இஐடின்னு ஒரு வேரியபிள், எஃப்னு ஒரு வேரியபிள். நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்று டைரெக்டாக போட்டு இன்னொன்று டைரெக்டாக போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ நான் டைரெக்டாக போட்டேன், இது ஒர்க் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இஐடி தட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்கேன். அப்போ இதை நான் என்ன பண்ணணும், எஃப் தட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடணும். ஏன்னா என்னோட ப்ரொசீஜரில் என்னென்ன பேராமீட்டர் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். இஐடின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, எஃப்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஒன்று இஐடின்னு சொல்லிட்டேன், இன்னொன்று டைரெக்டாக போட்டேன். அப்போ அப்படியே போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வேரியபிளும் அதே மாதிரி சொல்லணும். ஓகே, நம்மளோட ப்ரொசீஜரில் இருக்கிற வேரியபிள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அந்த வேரியபிள் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் டம்மி வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதுவும் நீங்கள் கற்றுக்கோங்க, இப்படிலாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒன்று அசைன் பண்ணி பண்ணணும், இல்லைனா ஃபுல்லாகவே டைரெக்டாக கொடுக்கணும். ஒன்று மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு ரெண்டுமே ஒர்க் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதை வந்துட்டு அவுட்புட் பேராமீட்டர் இன்புட் பேராமீட்டரை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது. ஒரு ப்ரொசீஜரில் கண்டிப்பாக இன்புட் பேராமீட்டர் இருக்கணும்,
கண்டிப்பாக அவுட்புட் பேராமீட்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எத்தனை இன்புட் வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை அவுட்புட் வேணாலும் வச்சுக்கலாம். எத்தனை அவுட்புட் பேராமீட்டர் இருக்கோ அத்தனை டம்மி வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இன்கேஸ் உங்களோட ப்ரொசீஜரில் அவுட்புட் பேராமீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் EXEC எக்ஸிக்யூட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பிகாஸ் அவுட்புட் பேராமீட்டர் நீட் டம்மி வேரியபிள். டம்மி வேரியபிள் ஷுட் பி டிக்ளேர்ட் இன் டிக்ளரேஷன் பிளாக். அப்போ டிக்ளரேஷன் பிளாக் தனியாக வச்சு நீங்கள் எக்ஸிக்யூஷன் பிளாக் மூலியமாக தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்றது தான் விஷயம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்த பேராமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா இன்அவுட் பேராமீட்டர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேராமீட்டர் இது. ஒரே வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேரியபிளை இன்புட்டாகவும் ஆக்ட் பண்ண வைக்கலாம், அவுட்புட்டாகவும் ஆக்ட் பண்ண வைக்கலான்றது தான் ஒரு விஷயம் இதில். ஸோ எப்படி வந்து ஒரே வேரியபிளை இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் ஆக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்றத ஒரு ப்ரொசீஜர் எழுதி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா create or replace procedure name sp2 ன்னு ஒரு ப்ரொசீஜர் நான் கிரியேட் பண்றேன். ப்ரொசீஜர் நேம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நீங்க வைக்கலாம். ஆனா that should starts with character. ஓகே, நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க ஒரு ஆல்பபெட் தான் யூஸ் பண்ணணும். ஒரே வேரியபிள் ஏன்ற ஒரு வேரியபிள் இன்னாவும் ஆக்ட் ஆக போகுது, அவுட்டாகவும் ஆக்ட் ஆக போகுது. அதை நான் வேர் கேர்னு டிஃபைன் பண்றேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் இதுக்கு சைஸ் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி சைஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் வில் பி அன் எரர். ஸோ இன்னாவும் ஆக்ட் ஆகும், அதே சமயத்தில் அவுட்டாகவும் ஆக்ட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் விடணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஆஸ் பிகின் இந்த எக்ஸிக்யூஷன் பிளாக்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செலக்ட் கொரி எழுதுறேன். ஓகே, செலக்ட் லாஸ்ட் நேம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன் இன்டு எல் ஃப்ரம், அதுவும் ஏலியே ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாய் ஐடி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் என்னவா ஆக்ட் ஆகும்னா இன்புட்டாக ஆக்ட் ஆகும். நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் EIDன்னு ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம். அந்த EID இங்கே கம்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஏன்னு வச்சுருக்கோம். ஏ என்னவா ஆக்ட் ஆக போகுதுன்னா இன்புட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ நான் இப்போ 100 எங்கே கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 100 போய் இங்கே கம்பேர் ஆகும். அப்புறம் இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் நேம் வரும். லாஸ்ட் நேம் எடுத்துகிட்டு போய் திருப்பி ஏல ஸ்டோர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளுக்கு 100 அசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு ஆரக்கிள் ஒரு வேறு வேல்யூ அசைன் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் நம்ம கையில் இருக்குது, செகண்ட் அசைன்மெண்ட்டு ஆரக்கிள் பண்ணிடும். ஆரக்கிள் என்ன பண்ணுன்னா இந்த லாஸ்ட் நேம் வேல்யூவை ஏற்கனவே இருக்கிற வேல்யூ மாறிடும். இப்போ நான் கொடுத்த 100 என்னவா மாறிடும்னா இங்கே வேற அசைன் ஆகிடும். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ மாறி மாறி அசைன் பண்ணிக்கலாம். அதுக்குனால தான் அதுக்கு பேர் வேரியபிள்னு பேர். அதோட வேல்யூ கான்ஸ்டன்ட் கிடையாது. அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம்னா மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் 100ன்னு அனுப்புவேன் இன்புட்டா. ஆனால் வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த வேல்யூ வந்து இந்த ஏக்கு பாஸ் ஆயிரும். அப்போ லாஸ்ட்டாக அந்த வேல்யூ இந்த ஏ வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுன்றது. ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் நம்ம டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராம் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா கண்டிப்பாக EXEC பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் கீவேர்டு யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோட ப்ரோக்ராமில் அவுட்புட் பேராமீட்டர் இருக்குன்றதுனால டம்மி வேரியபிள் தேவைப்படுது. அது சேம் நேமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. வெளியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிக்ளரேஷன் பிளாக்கு யூஸ் பண்ணுறோம். டிக்ளேர் ஏ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஏன்னா வர வேல்யூ என்ன வருதுன்னு தெரியாமல் நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல சைஸ் சொல்லணும், அங்கே மட்டும் தான் சைஸ் சொல்லக்கூடாது. ஸோ எண்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 156. இப்போது ஏக்கு வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டேன். அந்த ஏவை என்னோட ப்ரொசீஜரில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணலாம், SP2 ஆஃப் அங்கே இருக்கிற வேரியபிள் என்னது ஏ, ஜஸ்ட் ஏன்னு மென்ஷன் பண்ணாலே போதும். ஏன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஏன்னு வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ணணும். அங்கே வச்சுருக்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே வச்சு அப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேணால் இங்கே வேரியபிள் நேம் மாற்றிக்கோங்க, ஏன்னு மாற்றிக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம், ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொசீஜரில் இருக்கிற பேராமீட்டர் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதில் இருக்கிற வேரியபிள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே நீங்கள் டம்மியாக என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அதுக்கு அசைன் பண்ணணும். ஸோ அப்போ இந்த வேரியபிளை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது இன்புட்டாக ஆக்ட் ஆகும்.
அந்த வேல்யூ இதுக்கு பாஸ் ஆகும், வெளியே வர வேல்யூ திருப்பி ஏக்கு அசைன் ஆகிடும். இப்போ வேல்யூ எதுக்கு பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஏஏக்கு அசைன் ஆகிருக்கும். அந்த ஏஏல என்ன வேல்யூ இருக்குன்றது பார்க்கறதுக்கு dbms underscore output dot put underscore line of ஏஏ. ஸோ இந்த வேரியபிள் எதுக்காகனா டம்மி வேரியபிள் அப்படின்றது பேர். எதுக்காக அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், அந்த ரிசல்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு தான் இது. இந்த வேரியபிள் இன்புட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே சமயத்தில் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் வர்றதை நம்ம இதில் டிக்ளேர் பண்ணுறோம், இன்புட்டை இதில் இது பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரே வேரியபிளை இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணுறேன். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா வேரியபிளை வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம மினிமைஸ் பண்ணுறோம். ஓகே, நிறைய வேரியபிள் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வேரியபிள் யூஸ் பண்ணணும். எப்பவுமே உங்களுக்கு ப்ராஜெக்டில் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, என்னென்னா சில அட்வைஸ் கொடுப்பாங்க. வேரியபிள்ஸ் தேவையில்லாத வேரியபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வேரியபிள் எவ்வளோ மினிமைஸ் பண்ணுறீங்களோ அது அந்த மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்றது உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஒரு பர்டிகுலர் மெமரி ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணிக்கும். ஏன்னா நீங்கள் அதில் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு மெமரி ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்கும். அதிகமான ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணி வேரியபிளாக நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா அப்போ அந்த ப்ரோக்ராமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இஷ்யூ ஆகும். அதனால தான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா அன்யூஸ்டு பேராமீட்டர்ஸ், அன்யூஸ்டு வேரியபிளாக ரிமூவ் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 2 வேரியபிள் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரே வேரியபிளாக யூஸ் பண்ணி நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிட்டோன்றது தான் விஷயம். ஸோ இதான் வந்து PLSQL ப்ரொசீஜர்ன்ற ஒரு கான்செப்ட். இந்த ப்ரொசீஜர் எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா ட்ராப் ப்ரொசீஜர் நேம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராப் பண்ணிடலாம். ஸோ லெட் மீ ட்ராப் திஸ் ப்ரொசீஜர். ஸோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ ட்ராப் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும். ஓகே, if you have any queries related to procedure or any PLSQL concepts, so you can reach me by this number 9444 999 041. Karthik is my name. Okay guys, thank you.